தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம். 2 தெசலோனிக்கேயர் எடுத்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். 2 காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 3வது ஒரு காரியத்திற்குள்ளாக நாம் வரோம். அப்போ அந்த 3வது காரியத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னாடி 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தை எடுத்து கையில் வச்சுட்டு தயவு செஞ்சு நீங்கள் என்ன பாருங்கள். ஏன் என்ன நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம தினமும் நம்ம ஜெபம் பண்ணுறோம் இல்லையா, தினமும் நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையா, அப்படி நாம் ஜெபிக்கிறதான பொழுது உங்களுடைய ஜெபங்களில் எந்த காரியத்திற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்கறதா நீங்கள் இருக்குது. நான் கேட்குறது புரியுதா? தினமும் நாம் ஜெபம் பண்ணுறோம், தினமும் நாம் ஜெபிக்கிறோம். அப்படி ஜெபிக்கிறதான பொழுது எந்த காரியத்திற்கு நான் முதலிடம் முன்னுரிமை என்னதுங்க? த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். எதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோம்ல நாம் இருக்கிறோம்? ஒன்று நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம். வாழ்க்கைனா எதுங்க? நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நமக்கு கிடைக்கப்பட்டதான மனைவி, கணவன், பிள்ளைகள், இதற்கு முன்னுரிமை கொடுத்து ஜெபிக்கிறவர்கள் இருக்காங்க. அடுத்து நமக்கு கிடைக்கப்பெற்றதான அல்லது நமக்கு வேண்டியதான தேவைகள் அல்லது நம்ம சந்திக்கக்கூடியதான குறைவுகளை முன்னிலைப்படுத்தி ஜெபிக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அதில் பலவீனங்கள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம், வேலை இழப்புகள் இருக்கலாம், இன்னும் என்ன சொல்லுதுங்க, பொருளாதார தேவைகள் இருக்கலாம். ஸோ இதை முன்னிலைப்படுத்தி நம்ம ஜெபிக்கிறவங்களா நாம் இருக்கிறோம். இது என்றைக்கு மாறாத ஒரு காரியம். ஆனால் இந்த பகுதியை நம்ம வாசிக்கிறதான பொழுது நிச்சயமாகவே நாம் ஜெபத்தை கருத்தில் கொண்டு நாம் எந்த விஷயத்திற்கு நாம் முன்னுரிமை கொடுக்கணும் என்பதை குறித்து பவுல் இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதின நிருபத்தில் நமக்கு அதை என்ன பண்ணுறாரு, கற்றுக் கொடுக்கிறவராய் நாம் இருக்கிறார். அதை நம்ம கற்றுக்கொள்ளணும். அல்லது ஜெபத்தில் நான் எந்த விஷயத்திற்கு நான் முன்னுரிமை நான் கொடுக்கணும், என்னுடைய ஜெபம் சரியானதாக இருக்கணும்னா, என்னுடைய ஜெபம் அது உண்மையாகவே நம்பிக்கையுள்ளதாக இருக்கணும் அப்படின்னா, அந்த ஜெபத்தை நான் செய்வதற்கு நான் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏதாவது இருக்கணும் அப்படின்னா, இந்த வசனங்களை நம்ம நிச்சயமாகவே நம்ம மனதில் வைக்கணும். யாராவது ஒருத்தர்கிட்ட மைக்கு கொடுங்க ஐயா. அவங்க 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 11வது வசனத்தையும் நம்ம 12வது வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம். ஏஞ்சல் சிஸ்டர்ட்டே கொடுங்க, அவங்க வாசிக்க. பிரேமா சிஸ்டர்கிட்ட கொடுங்க. ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் நமது தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஓகே. அநேக வேளைகளில் நம்ம ஜெபிக்கிறதான பொழுது நான் முன்ன சொன்ன காரியத்தை மனதில் வைத்து நம்ம பார்க்கலாம். அப்படின்னா நம்முடைய சொந்த தேவைகளுக்கும், நம்முடைய சொந்த உறவுகளுக்கும், நம்முடைய சொந்த தனிப்பட்டதான் நமக்கு தேவையான காரியங்களில் காணப்படக்கூடியதான குறைவுகளுக்கு தான் நம்ம முன்னிடம் கொடுத்து நம்ம அதிகமான நேரங்கள் நம்ம ஜெபிக்கிறோம். விச் மீன்ஸ் எனக்கு என்ன தேவை, எனக்கு என்ன குறையாக இருக்குது, என்னுடைய குடும்பம், என் மனைவி, என் பிள்ளைகள், என் கணவன், என்னுடைய வேலை என்று சொல்லி தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஜெபம் பண்ணிவிட்டு நம்ம அதிக நேரத்தை அதில் நம்ம செலவிடுறோமே தவிர கடவுள் கற்றுக் கொடுக்குற அதை கடவுள் நமக்கு காட்டுகிறதான ஒரு காரியத்தை நம்ம மனதில் வைப்பதே கிடையாது. ஆனால் பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்களேன், பவுல் அநேக இடங்களில் தன்னுடைய நிருபங்களை எழுதுகிறதான பொழுது பவுல் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை நம்ம என்ன பண்ண முடியும் பார்க்க. இந்த மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும் அப்படின்றது யாரால் எங்கு நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது அப்படின்னா, இயேசுவானவரால் மத்தேயு 6வது அதிகாரத்தில் நாம் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்கிறதான நல்ல படிப்பினை அவர் என்ன பண்ணுறாருங்க, நமக்கு அவர் அங்கே கற்றுக் கொடுக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரையிலும், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிறதான எங்கள் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. அங்கே சொல்லக்கூடியதான விஷயம் என்னென்னா, ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய தகப்பன், எங்களுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான குறிக்கோள், எங்களுடைய வாழ்க்கையோட மிக முக்கியமான குறிக்கோள் உங்களை நாங்கள் மகிமைப்படுத்தணும், உங்களை நாங்கள் உயர்த்தணும், உங்களை நாங்கள் புகழுகிறவர்களாக நாங்கள் இருக்கணும். அது நாட் ஓன்லி இந்த பாடக்கூடியதான பாட்டில் இல்லை, எங்களுடைய செயலில், எங்களுடைய எண்ணத்தில், எங்களுடைய வார்த்தையில்,
எல்லாவற்றிலும் செயலாக இருந்தாலும் வார்த்தையாக இருந்தாலும் கிரியைகளாக இருந்தாலும் அது கடவுளை உயர்த்துவதாக இருக்கணும். அப்போ இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கறது என்ன? ஏன் நான் கடவுளை புகழணும், ஏன் நான் கடவுளை நான் உயர்த்தணும், ஏன் அவங்கள நம்ம என்ன சொல்லணும், நாம் உயர்வாய் நாம் பார்க்கணும், என்ன ரீசனாக இருக்கும்? பரமண்டலில் இருக்கிற பிதாவை அந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்வதனுடைய முழு அர்த்தம் எதை குறிக்கிறதா இருக்கு? எந்த காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளலாம்? எதுக்காக அந்த வார்த்தை சொல்லப்படுது? கடவுள் என்னை உண்டாக்கினார். தென் அடுத்து, ஐயா பரமண்டல ஜெபம் கேட்டதே இல்லையா? எத்தனை முறை நம்ம பண்ணியிருக்கோம். அந்த முதல் வார்த்தையை கேட்கும் போது நம்ம மனசில் வர காரியம் என்ன? நான் ஏன் இதெல்லாம் கேட்குறேன்னா, உங்கள் மனதில் எப்படியாவது புரிய வைப்பதற்கு உண்டானதான கேள்வி. என்ன வார்த்தை, முதல் வார்த்தை என்ன அஜய் மனசில் வருது? உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக. சொல்லுங்கய்யா. ஓகே, இந்த வார்த்தையை அப்போ நம்ம எதுவும் மனதில் இல்லாமல் நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம கடமைக்காக சொல்கிறவங்க ஆயிரும். இல்லை எதையாவது ஒன்று புரிஞ்சு வச்சுட்டு சொல்லினா என்னத்துக்காக நம்ம சொன்னோன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஒருவேளை உங்களுக்குள்ள தடுமாற்றம் இருந்ததுன்னா நான் இதுதான்றதை நான் சொல்லித்தரேன், அதை நீங்கள் நினைக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க. நான் எப்பொழுதும் பரமண்டலில் இருக்குதான பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நான் சொல்கிறேன் அப்படின்னா, பாரதி சொன்ன மாதிரி உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், படைத்தவர், பெரியவர், வல்லமையுள்ளவர், மகத்துவமானவர், எத்தனை காரியங்கள் இருந்தாலும் அங்கே நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவரை நான் இந்த பூமியில் இருக்கிறேன், நீங்கள் பரலோகத்தில் இருக்கீங்க, நாம் எங்கே இருந்தாலும் நீங்கள் தான் என்னுடைய அப்பா என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் அக்செப்ட். அதோடைய அர்த்தம் என்னது? நீங்கள் அப்பா என்பதை நான் என்ன பண்ணுறேன், நான் ஒத்துக்கொள்கிறேன். நான் அவரை என்னுடைய தகப்பனாக நான் ஏற்றுக்கொண்டால்தான் நான் செய்கிற எந்த ஒரு காரியத்திலேயும், பேசுகிற எந்த ஒரு பேச்சிலேயும், நடக்கிற எந்த ஒரு நடக்கையிலேயும் அவருக்கு நான் என்ன பண்ணிடக்கூடாது, கெட்ட பேரை கொண்டு வந்துடக்கூடாதுன்றதான கவனம் என் வாழ்க்கையில் இருக்கும். ஏன் புரியுதா? நான் அவரை என்னுடைய தகப்பனாக நான் ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் என் எண்ணத்திலேயும், புத்தியிலேயும், அறிவிலேயும், செயலிலேயும் அவரை குறித்தான அல்லது அவரை ஏற்றுக்கொண்டதான எண்ணம் எனக்கு இல்லாததுனால அவர் பேர் கெட்டு போனால் என்ன, அவரை குறித்து யார் எது பேசினா என்ன, நான் எப்படி இருக்கிறத சுயநலமான எண்ணத்தோடு கூட நான் நடக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ அவரை நான் ஏற்றுக்கொண்டாதான் அவரை குறித்து நான் அக்கறையிலவனாக இருப்பேன். அது குடும்ப வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். ஒரு பிள்ளை தன்னுடைய அப்பாவை ஏற்றுக்கிட்டால் தான் அப்பாவுடைய பேருக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துடக்கூடாது. அது எப்படி நம்ம சொல்லலாம், அவரை மதிக்கிறவங்களாக இருந்தால், அவரை மதிக்க, ஆண்டவரே உங்களை நான் என்ன பண்ணுறேன், நான் என்னுடைய அப்பாவை நான் ஏற்றுக்கொண்டேன், உங்களை நான் மதிக்கிறேன் அப்படின்னுடைய அர்த்தம் தான் உங்களை நான் உயர்த்துறேன்னு சொல்லி அர்த்தம். அப்பாவை மதிக்கிற பிள்ளை அப்பாவுக்கு எந்த விதத்திலும் கெட்ட பேரை கொண்டு வர முயற்சி செய்ய முன்னே நான் ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை பேர் நீங்கள் கடவுளை நேசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, ஆனால் பைபிளை படிக்கிறீங்களா? இப்போ எத்தனை பேர் எத்தனை பேர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அவர் அப்பா, அவர்கிட்ட தைரியமாக போய் ஜெபம் பண்ண, அப்பா நீ கேட்டதெல்லாம் கொடுப்பார், நல்லது. ஆனால் அந்த அப்பா கொடுக்குற அளவுக்கு, அவர் அப்பான்னு சொல்கிற அளவுக்கு நான் நடந்துக்கிறேனா? இல்லையே. நான் என்ன போல தானே நான் வாழ்கிறேன், என் விருப்பம் போல தான் நான் வாழ்கிறேன். அப்போ முதலாவது வார்த்தை கற்றுக் கொடுக்குதா, பரமண்டலில் இருக்குதா எங்கள் பிதாவே உமது நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு சொல்லுவது, ஆண்டவர்கள் நான் மதிக்கிறேன்றது அர்த்தம். அதன் பிறகு சொல்லப்படுது அடுத்த வார்த்தை என்னது, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. காரணம் என்னன்னா, நான் உங்களை மதிக்கிறேன், அங்கே எப்படி உங்களை மதிக்கிறவங்களெல்லாம் உங்கள் வார்த்தையை கேட்டு நடக்கிறாங்களோ அதுபோல் நாங்கள் உங்கள் பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் விருப்பத்தை அறிந்து, உங்கள் எண்ணத்தை அறிஞ்சு நாங்கள் நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. ஒருவருக்காக ஒருவர் ஜெயிப்பது. என் கூட இருக்கிறாங்க, என் சர்ச்சில் என்னோட கூட ஆலயத்துக்கு வராங்க, அல்லது என் குடும்பத்தில் இருக்காங்க, நாங்கள் தயவுசெய்து அவர்களுக்காக நான், எனக்காக அவர்கள். இப்போ நான் அவர்களுக்காக ஜபிக்கிறேன், ஆண்டவரை எப்படி உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுதோ, உங்கள் விருப்பம் எப்படி பரலோகத்தில் அது நடக்குதோ, அதுபோல் என் கூட இருக்கக்கூடியதான சகோதரன் அல்லது என் கூட இருக்கக்கூடியதான சகோதரி அவங்க பலவீனமாக இல்லாதபடிக்கு, அல்லது அவர்கள் உம்முடைய சித்தத்தை அறியக்கூடாதபடிக்கு, அவர்கள் உம்முடைய நிருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு, அறிந்து கொள்வதற்கு அவங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெயிப்பது தான் உமது சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலேயும்
செய்யப்படுவதாக. தென் அடுத்து சொல்லப்படக்கூடியது, எங்களுக்கு வேண்டியதான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர், இன்னைக்கு எனக்கு போதுமான அளவு கிடைச்சிருச்சு, நான் திருப்தி அடைஞ்சிட்டேன், நான் சாப்பிட்றேன், எனக்கு கிடைக்கிது. ஆனால் யாரோ ஒருத்தர் என் கூட சர்ச்சில் இருக்காங்க பார்த்தியா, யாராவது ஒருவர் இந்த விசுவாச குடும்பத்தில் இருக்காங்க பார்த்தியா, அவங்க ஒருவேளை ஆகாரம் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை அவங்க நிறைய சாப்பிடுவதற்குண்டான காரியங்கள் இல்லாமல் இருக்கலாம். தயவுசெய்து என்னை அளந்து அல்லது எனக்கு போஷித்ததான் ஆண்டவர், தயவுசெய்து நீர் அவர்களையும் நீர் போஷிப்பீராக, அவர்களுக்கு வேண்டியதான உணவை நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறது தான் எங்களுக்கு வேண்டியதான ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று சொல்லி ஜெபிப்பதனுடைய அர்த்தம். ஆனால் இதை நம்ம யாருமே செய்கிறதில்ல. இன்றைக்கி என்ன பலி அடைத்தீர், இன்று என்னை போஷித்தீர், அதுவே எனக்கு போதும், வேறு யார் எப்படி இருந்தால் என்ன, யார் எப்படி போனால் என்ன. உலகத்தில் கஷ்டப்படக்கூடியதான மக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். உலகத்தில் எங்கெங்கெல்லாம் பசி பட்டினால் வாடுறாங்களோ அந்த மக்களுக்காக, குறிப்பாக சோமாலியாவில் இருக்கக்கூடியதான மக்கள், இன்னும் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடியதான மக்கள், பஞ்சத்தினால் பசினால் அந்த மக்கள், உன் கூட ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கிறானே, உன் குடும்பத்தில் ஒருத்தன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறானே, அவங்களையே நம்ம நினைக்காமல் இருக்கிறோம். அப்போ கடவுள் எப்படி அந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டியதான், திஸ் இஸ் அ ஃபார்மெட்டுன்றார். நீங்கள் இப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவதுன்னா இப்படி தான் நீங்கள் ஜெபம் பண்ணுன்னு இருக்குது. அப்போ என்னோடு கூட இருக்கிற ஒருவர் பட்டினியினால் அல்லது சோறு இல்லாமல் இங்கே ஆலயத்தில் வந்து உட்காந்துருக்கதான பொழுது அவரை குறித்தான அக்கறையோ அவரை குறித்தான கரிசனையோ எனக்கு இல்லாமல், ஆண்டவரே நீங்கள் என்ன மாற்ற நீங்கள் படிக்கலாம் தெரிய உமக்கு நன்றின்னு சொல்லி நான் கடவுளை உயர்த்தினா, கடவுளை நான் மகிமைப்படுத்தினா, அது சரியான ஆராதனையா அல்லது அது சரியான ஜெபமா? ஆண்டவரே எனக்கு வேண்டியதை மாத்திரை கொடுங்கப்பா, போதும், என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், போதும், என் பிள்ளைங்கள்லாம் பசி இல்லாமல் பட்டி இல்லாமல் இருக்கட்டும், சுயநலமான ஜெபம். அடுத்து சொல்றாரு, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். ஆமாம், மன்னிப்பு வழங்கவும் மன்னிப்பு பெறவும் தயாராக இருக்கிறோம். மன்னிப்பு வழங்கவும் மன்னிப்பு பெறவும் நான் தயாராக நான் இருக்கிறேனா? நிறைய பேர் மன்னிப்பு, நான் ஏற்கனவே நான் பேசிட்டேன், நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே நம்ம சொன்னது போல் நம்ம மன்னிப்பு கொடுக்க நம்ம தயாராக இருக்கிறோம், மன்னிப்பை வாங்குவதற்கு நம்ம தயாராக கிடையாது. அவங்க பண்ணாங்க, அவங்கள நான் மன்னிச்சிட்டேன், இவங்க பண்ணாங்க, இவங்கள நான் மன்னிச்சிட்டேன். ஆனால் என் கூட இருக்கிற ஒரு சகோதரனுக்கு தயவுசெய்து அவர்களுக்காக நான் ஜெபிக்காதது மிகப்பெரியதான தவறு. என் கூட இருக்க ஒரு சகோதரர் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, என் கூட ஆலயத்திற்கு ஒருவர் சாப்பாட்டுக்கு இல்லாத பொழுது அவரை குறித்தான அக்கறை இல்லாமல், ஆண்டவரை நீங்கள் என்ன மாத்திரம் காப்பாற்றுறீங்களே, என்ன மாத்திரம் படிக்காலத்துங்களே, அந்த நன்றியினால தான் நீங்கள் வந்து உட்காந்துருக்கிறேன்னு சொல்லி அவர் ஆராதிக்கிறதே தப்பு. அவர்கிட்ட போய் ஜெனுவனாக போய், ஆண்டவரே இந்த சகோதரனுக்காக போக வேணாம் மனதில், இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக, அல்லது இந்த குடும்பத்திற்காக நான் ஜெபம் பண்ணாமல் இருக்கிறேன் இல்லையா, தயவுசெய்து என்னை மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம தயாராக இல்லை. We are not ready to admit our faults. அதை நம்ம கேட்கறதுக்கு தயாராக இல்லை. அது அங்கே சொல்லப்படுது, மன்னிப்பு வழங்கவும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் நான் தயாராக இருக்கணும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு இங்கே யார் யாரெல்லாம் ஒருவருடைய பாவங்களை, ஒருவருடைய கோர தப்புகளை நம்ம மன்னிக்கிறோமோ அப்போ தான் மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா மன்னிப்பு கிடையாது. அடுத்த வார்த்தை, நாங்கள் தீமைகளுக்கு உட்படாதபடிக்கு சோதனையில் நின்று எங்களை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவர், இன்றைக்கு இந்த நாளில் எல்லா தீமையிலும் நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க, என் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து கொண்டீங்க. தோ பார், என் கூட சர்ச்சில் ஒருத்தர் இருக்கிறார், அல்லது என் கூட பார் தோ சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க ஃபேமிலி இருக்குது, அவங்களுடைய குடும்பத்தினுடைய தீமையிலிருந்தும் அவர்களுடைய சோதனையிலிருந்தும் அவர்கள் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள், ரட்சித்து கொள்ளுங்கன்னு சொல்லி இன்றைக்காக நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? ஜெபம் அர்த்தம் உள்ளதுங்க, ஜெபம் அர்த்தம் உள்ளது. ஆனால் இன்றைக்கி நம்மளாம் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எதற்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம்? ஸோ இயேசுவானவர் முதலாவது தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தது, ஒருவருக்காக ஒருவர் நீங்கள் ஜெபம் பண்ண கற்றுக்கோங்க. என்றைக்கு நீ தனியாக என்கிட்ட வந்து நிற்காத, உனக்கு என்ன தேவைன்னு நீ சொல்ல பழகிக்காத, மற்றவர்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து முதல்ல ஜெபிக்க நீ கற்றுக்கோ. அதுதான் அவர் முதலாவது கற்றுக் கொடுத்ததான பாடம். ஆகவே தான் பவுலுடைய அநேக கடிதங்களில் அவர் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை நீங்கள் பார்க்க முடியும். மற்றவர்களுக்கு அவர் ஜெபம் பண்ணார். நீங்கள் நினைக்கலாம் பவுலுக்கு என்னங்க குடும்பமா குட்டியா பிள்ளையா, அவருக்கு அதுதான் வேலை, அவர் அதுக்காக அவர் நம்மை போலவே பாடுபட்டார். நம்ம போல அவருக்கு தேவை இருந்தது. பல நேரம் அவர் சொல்றாரு, நான் பனியிலும் குளிரிலும் நாச மோசங்களிலும் நான் இருந்த தேவை இருந்தது. அவர் கஷ்டப்பட்டார்.
ஆனாலும் அதையெல்லாம் அவர் ஜபத்தில் கடவுள்கிட்ட கொண்டு போகல. ஆண்டவரை, நான் பாரு இவ்வளோ குளிரில் இருக்கேன், உனக்காக எவ்வளோ பெரிய நான் வேலை செய்கிறேன் பாரு, இவ்வளோ கப்பர் பிரயாணத்தில் போகிறேன், மோசத்தில் நான் அடிபடுறேன், ஒருவேளை சில நேரங்கள் நான் பட்டினியாக கூட இருக்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் வேலை தானே நான் செய்கிறேன், உங்கள் பிள்ளை தானே, எனக்கு ஏதாவது பட்டினியாக நீங்கள் அல்லது பாதுகாப்பாக இருக்க நீங்கள் எனக்காக அல்லது உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் ஒருபோதும் அவர் என்ன பண்ணல, எங்கேயுமே அவர் கேட்கவே இல்லை. அவர் ஸ்தாபித்த அல்லது அவர் கடிதம் பண்ணது ஏதாவது ஒரு சபைக்காக, அப்பா நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், எனக்கு இவ்வளோ தேவை இருக்குது, தயவு செஞ்சு இவ்வளோ பணம் அனுப்பு அல்லது இவ்வளோ பொருளை அனுப்பு அல்லது இந்த இடத்துக்கு வேண்டியதான காரியத்தை எனக்கு அனுப்புன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணல, எங்கேயுமே அவர் தனக்காக கேட்கவே இல்லையே, அவர் கேட்கவே இல்லையே. எபேசு சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார், 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை எழுதுகிறாரு, கடவுளுடைய வல்லமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், கடவுளுடைய வல்லமையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவர் உங்களிடத்தில் செய்ததான கிரியைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அப்படிப்பட்டதான மனக்கண்களை கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் வேண்டிக் கொள்கிறேன், இன்னும் உங்களை அதிகமாக அறிந்து கொள்ளணும், அதற்காக நான் உங்களை ஜெபிக்கிறேன்னாரு. கடவுளுடைய காரியத்துக்குள்ள முன்னுரிமை கொடுத்தார். இந்த உலகத்தினுடைய தேவைகளையோ தன்னுடைய தேவைகளை என்ன பண்ணார், அவர் கொண்டு வந்து வைக்கவே இல்லை. 1ஆவது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். தென் அடுத்து அதே எபேசியர் 3வது அதிகாரம் 14லேருந்து 21 வரைக்கும் எழுதுகிறார், ஆவிக்குரிய விதத்தில் நீங்கள் பலப்படணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பலப்படணும், கிறிஸ்துனுடைய அன்பில் நீங்கள் ஊன்றப்படணும், ரூட்டட் இன் கிரைஸ்ட் லவ். எபேசியர் 3வது அதிகாரத்தில் அடுத்து சொல்கிறாரு, கடவுளுடைய உண்மையை நாம் என்ன பண்ணணும், அன்பை நாம் புரிந்து கொள்ளணும், அதற்காக எபேசியர் 3வது அதிகாரத்தில் அந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணார். பிலிப்பியர் 1வது அதிகாரத்தில் எடுத்து வாசிக்கிறார், கடவுளுடைய அன்பு, கடவுளை பற்றியதான அறிவு, தென் கடவுளுடைய உண்மை, நேர்மை, பரிசுத்தம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதற்காக 1வது அதிகாரம் 9லேருந்து 11 வரைக்கும் அவர் ஜெபம் பண்ணுறார் பிலிப்பியரில். தென் அடுத்து கொலோசியர் 1வது அதிகாரம் 9லேருந்து 14 அவர் வாசிக்கிறார், கடவுளை பற்றி அறிகிறதான அறிவு, கடவுளுடைய சித்தத்தை அறிகிறதான அறிவு, அதை கொடுக்கணும்னு சொல்லி கொலோசி திருச்சபைக்கு எழுதும் போது அவர் எழுதுகிறார். அதே போல் 1 தெசலோனிக்கர் 3வது அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கிறார், என்ன நம்ம ஏற்கனவே வாசித்துக்கிறோம், அன்பிலேயும் விசுவாசத்திலேயும் நீங்கள் பலப்படணும், பெருகணும்னு சொல்லி 1 தெசலோனிக்கர் எழுதும்போது தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறார். இப்போ 2 தெசலோனிக்கர் எழுதும் பொழுது உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கக்கூடியதான மக்களை, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கக்கூடியதான மக்களை நினைவு கூர்ந்து அந்த மக்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஜபத்தை வைக்கிறார். அவருடைய ஜபத்தில் முன்னுரிமை கொடுப்பது ஆவிக்குரிய விஷயம், கடவுளுக்குரியதான விஷயம். ஸோ அப்போ நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம், ஜபம் நம்ம பண்ணுறோம், நம்முடைய ஜபத்தில் எதை நம்ம முன்னுரிமை வைக்கிறோம். ஆண்டவரே எனக்கு வேலை இல்லை, வேலை கொடுங்க, ஆண்டவரே என் மனைவி பிள்ளைகளை கணவனை நீங்கள் ஆசீர்வதிங்க, ஆண்டவரே நான் வியாதியாக இருக்கிறேன், வியாதியிலேருந்து எனக்கு சுகத்தை கொடுங்க, இதையும் நாம் முன்னிலைப்படுத்தி நம்ம ஜபம் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கிறோமா, இல்லை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் தேவைகளை நாம் முன்ன நிறுத்தி நம்ம ஜபம் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோமா? ஸோ 12வது வசனம் இப்படி சொல்லுது, 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 12வது வசனம், பவுலுடைய ஜபத்தில் கொடுக்கப்படுகிற முன்னுரிமை என்ன சொல்கிறாருங்க, நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராகவும். அவருடைய ஜபத்தில் முன்னுரிமை கொடுத்தான விஷயம், நீங்கள் கடவுளுடைய அழைப்பினால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க, கடவுளுடைய பிள்ளைகள் என்று நீங்கள் சொல்கிறீங்க, நீங்கள் அழைக்கப்பட்டதான அழைப்பிற்கு தகுதி உள்ளவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ள கடவுள் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். போடி ஜபம் என்னது, தெசலோனிக்க மக்கள் அவர் அழைத்த அழைப்பிற்கு தகுதி உள்ளவர்களாய் அவங்க நடந்து கொள்ளணும். இது எபேசு இது தெசலோனிக்கருக்கு மாத்திரமல்ல, 1 தெசலோனிக்கர் சொல்கிறாரு, எபேசியர் 4:1 எபேசு சபைக்கு எழுதும் பொழுது என்ன பண்ணுவார், அதை ஞாபகப்படுத்துவார். எபேசியர் 4:1, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. ஓகே சொல்கிறார், இங்கே மாத்திரமல்லது அங்கேயும் சொல்கிறார், அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுதல். ஓகேங்களா? எப்படி நான் நடக்கணும், அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் எப்படி நடக்க வேண்டும், அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் எப்படி நாம் நடக்கணும், எப்படி நாம் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டதான அல்லது கிறிஸ்தவர்களாகிய நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அல்லது நாம் யோசிக்கிறோம். ஏதாவது கைட்லைன் இருக்கா, ஏதாவது வழிகாட்டுதல் இருக்கா, இல்லை ஏதாவது ஒரு யோசனை இருக்கா, எப்படிப்பட்டவர்கள நாம் நடக்கணும்?
அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு பாத்திரம்னா எப்படி நம்ம நடக்கிறோன்னா, தயவுசெய்து 1 யோவான் 2:6 படிப்பை பார்ப்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 6வது வசனம். அவரில் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லுகிற எவனும் அவர் நடந்தபடியே நடக்க வேண்டும். அது சொல்லப்பட்டிருக்கு. அவரில் நிலைத்திருக்கிறவன் என்று சொல்லி வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி வரும். 1 யோவான் வெளிப்படுத்தலுக்கு முன்னாடி, மற்ற பக்கம் தேடினா கிடைக்காது. ஓகே, அவரில் நிலைத்திருக்கிற என்று சொல்லுகிற எவனும் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அதான் சொல்கிறார். நம்ம எப்படி நடக்கணும்னா, இயேசுவானவர் ஒரு முன்மாதிரி அந்த உலகத்தில் வாழ்ந்தபோது நமக்காக அவர் வைத்து விட்டு போய்விட்டார். அவரில் இருக்கிறவன், அவருக்குள்ளாக இருக்கிறன்றவன், அவரால் ரட்சிக்கப்பட்டன்னு சொல்கிறவங்கள எப்படி நடக்கிறேன்னா, இயேசுவானவர் எப்படி நடந்தாரோ அதே போலவே தான் என்ன பண்ணணும், நாம் நடக்கணும். கைட்லைன் அதுதான். இயேசுவானவர் இங்கே என்ன பண்ணார்னா, சத்துருக்களை நேசித்தார், ஏழை எளியவர்களை நேசித்தார், தேவையான மக்களுக்கு வேண்டியது அவர் கொடுத்தார், தேவையான மக்களுக்காக அவர் ஜெபித்தார். அவர் ஒருவரையும் என்ன பண்ணல, புறக்கணிக்கவே இல்லை. அவர் ஒருவரையும் அவர் நியாயம் தீர்க்கவும் இல்லை. தப்பு செய்கிறவங்களை கண்டிச்சார், நல்லது செய்கிறவங்களை பாராட்டினார், எல்லாரிடத்திலும் அன்புள்ளவராக இருந்தார். அப்போ நாம் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்கணும் அப்படின்னா, இயேசுவானவர் இந்த பூமியில் எதை செய்தாரோ, எப்படி நடந்தாரோ அப்படியே நாம் இப்போ அந்த அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுதல் என்பது, என்னுடைய ஜெபத்தில் எனது விருப்பத்தை நான் முன்வைப்பது கிடையாது. என்னுடைய ஜெபத்தில் நான் எனது விருப்பத்தை நான் முன்ன வைக்கிறது கிடையாது. பாருங்க ஆண்டவரே, அவங்களாம் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன், பாருங்கள் மற்றவங்களாம் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கிறேன், நான் ஏன் மேலே வராமல் இருக்கிறேன், நான் ஏன் இந்த உயரத்துக்கு போகாமல் இருக்கிறேன், நான் ஏன், எனக்கு மாத்திரம் ஏன் இந்த குறைவு, எனக்கு மாத்திரம் ஏன் இந்த போராட்டம், அது அங்கே அது கிடையாது. தான் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருப்பது, நாம் உபத்திரவத்தில் இருந்தாலும், தெசலோனிக்க சபைகளை நீங்கள் உபத்திரவத்தில் இருக்கிறீங்க எனக்கு தெரியும். ரோம கவர்மெண்ட்டில் ரோமருடைய ஆளுகள் இருக்கிற நீங்கள் அந்த தெசலோனிக்க திருச்சபை சந்தித்ததான சவால்கள் என்னன்றதை முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அவர்களுக்கு கிடைத்த அச்சுறுத்தல் என்னன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் பார்த்ததான போராட்டங்கள் என்னன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அவர்கள் பிற மதத்திலிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர்களுக்கு வேலை புறக்கணிக்கப்பட்டது. வேலை செய்கிறதுக்கு கூட அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படவே இல்லை. வேலை இல்லாததுனால எல்லாருமே போராட்டத்தில் இருக்காங்க, பட்டினியில் இருக்காங்க, குடும்பம் கஷ்டத்துக்குள்ளாக இருக்குது. ஆனால் அந்த மக்களுக்கு முன்னாடி சொல்கிறாரு, அது அல்ல, இந்த போராட்டத்தின் மத்தியிலும் நீங்கள் ஜெபிக்க வேண்டியதான ஜெபம், ஆண்டவரே இந்த உலகத்தில் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் என்ன போராட்டங்கள் இருந்தாலும், ஆனால் நீங்கள் அழைச்ச அழைப்புக்கு நான் பாத்திரவான நடப்பதற்கு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க. விச் மீன்ஸ் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எனக்கு முக்கியமானதல்ல, கடவுளுடைய காரியம் என்பது எனக்கு முக்கியமானது. ஏன் கடவுளுடைய காரியம் எனக்கு முக்கியமானதுன்னா, இந்த உலகத்தினுடைய தேவைகளையும் குறைவுகளும் எனக்கு வேண்டும்னு சொல்லி நான் சுயநலமாக நான் ஜபிக்கிறதான பொழுது நான் இந்த பூமிக்கு உரியவைகளை நான் பார்க்குறேன். ஆனால் என்னுடைய ஆவிக்குரியதான விஷயங்களை எதெல்லாம் நான் குறைவுபட்டவனாக இருக்கிறேன், என்னுடைய நடக்கையில் நான் என்ன குறைய நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஆவிக்குரிய விஷயங்களில் நான் கவனம் கொடுக்கிறதான பொழுது, என்னை ரட்சித்த, என்னை உண்டாக்கின, என்னை ரட்சித்து இந்த பூமியில் நான் வாழும்படியாக எனக்கு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கொடுக்கிற கடவுளுடைய விருப்பம் எது என்பதை நான் அறிந்து கொள்கிறேன். கடவுளுடைய சித்தம் எது என்பதை நான் அறிந்து கொள்ள நான் முயற்சிக்கிறேன். கடவுள் எதை என்னிடத்தில் விரும்புகிறார் எது என்பதை நான் என்ன பண்ணுறேன், நான் புரிந்து கொள்ள நான் முயற்சி செய்கிறேன். அதுதான் அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு நான் பாத்திரவானாய் நடப்பது. ஆண்டவரே கஷ்டம் இருக்குது, ஆனால் நமக்கு பிரியமாய் எல்லாரும் நேசிக்க நான் கற்றுக்கொண்டு இருக்கேன்னா, நான் மற்றவர்களுக்காக நான் ஜெபிக்க நான் முன்ன வந்திருக்கிறேன்னா. அழைக்கப்பட்டதான அழைப்பு அவருக்கு பாத்திரர் என்பது அவருடைய இதயத்தை நாம் நோக்கி பார்ப்பது, அல்லது அவருடைய விருப்பத்தை நாம் நோக்கி பார்ப்பது, இல்லாட்டினா அவருடைய சித்தத்தை நாம் நோக்கி பார்ப்பது தான் அந்த அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு நாம். ஆண்டவர் இப்படி நடக்கிற இதில் ஏதாவது இவ்வளோ கஷ்டத்தில் நான் பேசுகிற பேச்சு அது உங்களை ஏதாவது உங்கள் விருப்பத்திற்கு மாறாய், உங்கள் சித்தத்திற்கு மாறாய், உங்கள் இதயத்தில் எந்த காரியத்தை கொண்டு வருது, அதை நம்ம பார்க்குறோமா? அப்படி ஒவ்வொன்றையும் நம்ம முன்ன வச்சு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவர் நம்மை அழைத்ததான அழைப்பிற்கு ஏற்றபடி நாம் என்ன பண்ணுவோம், நாம் நடப்போம். அவருடைய இருதயம், அவருடைய எண்ணம், அவருடைய சித்தம் நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கிறது தான். நம்ம எல்லாருமே ஒரே மாதிரியாக இருக்கிறது தான். பல்வேறு கலாச்சாரம், பல்வேறு பின்னணி,
பல்வேறு விதமான வழிபாடுகளுக்குள்ள தெசலோனிக்கே சபையில் சொல்கிறார். அவருடைய அழைப்புக்கு பாத்திரம் அப்படின்னா எந்த பின்னணி, எந்த கலாச்சாரம், எந்த என்ன சொல்கிறது, பழக்க வழக்கத்தை நீங்கள் வந்தீங்கன்னாலும் சபை என்று சொல்லி ஒரு இடத்துல நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, அல்லது சபையாய் நீங்கள் கூட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாரும் ஒருவரே, நீங்கள் எல்லாருமே ஒருவரே. ஆகவே நீங்கள் நம்ம எல்லாரும் ஒருவராக இருக்கிறதான பொழுது ஒருவருக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்க நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த ஒருவருடைய பலவீனத்தை தாங்கும்படியாய் அல்லது ஒருவருடைய குறைகளுக்காக ஒருவர் நம்ம ஜெபிக்கிறதான பொழுது கடவுளுடைய விருப்பத்தை நம்ம நிறைவேற்றுள்ளாய் நாம் இருக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நாம் யோசிக்க வேண்டியதான ஒரு விஷயம், நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியதான விஷயம், 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஒன்று, குடும்பமாய் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுறோம். ஒவ்வொரு நாளும் நம்ம அனுதினமும் கூடி நம்ம ஜெபம் பண்ணுறோம். இந்த ஜெபத்தில் நாம் எங்கேயாவது மற்றவர்களுக்காக, விச் மீன்ஸ் ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். ஆண்டவரே, அவங்க உடம்பு சரியில்லை, அவங்க தேவைகள் இருக்குது, அவங்க பலவீனமாக இருக்காங்க, தப்பு நான் சொல்லலை, ஜெபிக்கிறோம். ஆனால் அதையும் தாண்டி விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய், விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்களாய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தடுமாறக்கூடியவர்களாக இருக்கக்கூடியதான மக்களுக்காக என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? அப்படி இது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணல அப்படின்னா, நான் ஜெபத்தில் கொடுக்க வேண்டியது அந்த முன்னுரிமையை, முக்கியத்துவத்தை, யார் எதற்காக நம்ம ஜெபிக்கணுமோ அதை விட்டுட்டு நான் மற்ற காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படின்னா இந்த பூமியில் வாழும்போது எங்களுக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரீரம் பலவீனம் இல்லாமல் இருக்கணும், குடும்பம் நல்லபடியாக இருக்கணும், மற்ற எல்லா காரியங்களும் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நானா? பவுல் பாருங்கள், அதெல்லாம் மெயின் பண்ணவே கிடையாது. அவருடைய ஜெபங்களில் எல்லாமே அந்த மக்கள் மீது இருக்கக்கூடியதான கரிசனை எல்லாமே ஆவிக்குரிய வாழ்க்கையை மையப்படுத்துவதாக இருந்தது. ஒருவேளை இதை நான் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு நான் துரோகம் பண்ணுறேன்னு அர்த்தம். இதை நான் உங்களுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லாமல் இருந்தேன் அப்படின்னா உங்களை நான் என்ன பண்ணுறேன், நான் தவறாய் வழி நடத்துகிறேன்னு சொல்லி அர்த்தம். ஜெபிப்பது நல்லது தான், ஒருவருடைய பலவீனங்களை தாங்கும்படியாய், சுகவீனத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் போராட்டங்கள் அந்த குடும்பத்தை காப்பாற்றி ஜெபிப்பது நல்லது தான். ஆனால் அதை காட்டிலும் முன்னுரிமையான ஜெபம், ஆண்டவரே இன்றைக்கி அந்த குடும்பம் வரல, தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்க, சோர்வாக இருக்கிறாங்க அல்லது இழப்பாக இருக்கிறாங்க, அவங்க எப்படியாவது ஆலயத்திற்கு அவங்க என்ன பண்ணணும், இந்த சபை கூடைக்குள்ளாக வரணும். நாம் ஏன் ஜெபிக்க மாட்டேன்றோம்? அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியை காணாமல் இருக்கக்கூடியதான விசுவாச வாழ்க்கையில் தடுமாறிட்டு இருக்கிறேன், நான் பார்க்குறேன் அவங்க என்ன விசுவாசத்தில் வளராமல் இருக்காங்க, தடுமாறிட்டு இருக்காங்க. தயவுசெய்து எங்கள் ஜெபங்கள் எல்லாம் நீங்கள் யாருன்றது என்ன அவங்க புரிந்து கொள்ள, உங்கள் வார்த்தை எது என்பதை அறிந்து கொள்ள, அந்த தடுமாற்றத்தில் அவங்களை விடுதலாக்கி கொண்டு வர, அவளை கொஞ்சம் பலப்படுத்த, ஆண்டவரே நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை? ஒன்று நீங்கள் நினைக்கிறது புரியுது, அப்படி ஏதாவது சொல்லி ஜெபம் பண்ணிட்டா நீ என்ன பெரிய பரிசுத்தவானா, நீ என்ன விசுவாசத்தில் ஒழுங்காக இருக்கான்னு என்ன பண்ணலாம் அவங்க நினைக்கலாம். என்னைக்கு நாம் இந்த வார்த்தையை நாம் சொல்கிறோமோ அப்போ கடவுளுடைய விருப்பம் எது என்பதை நாம் தெரிஞ்சிருக்கிறோம். கடவுளுடைய விருப்பத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை ஒழுங்குள்ளதாக நம்ம மாற்றி கொண்டிருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? கடவுளுடைய விருப்பம் சொல்ல, ஒருவர் என் பிதாவுக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். வாழ்க்கையில் உயர்வை நீங்கள் தேடுறீங்களா? வாழ்க்கையில் மதிப்பை நீங்கள் தேடுறீங்களா? கடவுளை மதிக்க கற்றுக்கோங்க. கடவுளை மதித்தா தானாகவே நீங்கள் தேடுற, நீங்கள் ஜெபிக்கிற அந்த உயர்வும் அந்த சந்தோஷமும் அந்த கனமும் தானாக உங்களை தேடி வரும். கடவுளை மதிக்காமல், கடவுளுடைய விருப்பத்தை தெரியாமல் நம்ம நடக்கிறதான பொழுது தான் நாம் தேடிக்கிட்டு இருக்கிறதான உயர்வு, நாம் தேடிக்கிறதான மதிப்பு, நாம் தேடிட்டு இருக்கிறதான கனம் நம்ம வாழ்க்கையில் இன்னும் கிடைக்கவே இல்லை. கடவுளுடைய காரியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்க, நீங்கள் தேடுறதுக்கு தானாக உங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். அப்படி வரலனாலும் அது ஒரு பொருட்டு இல்லைங்கிற அந்த மனப்பான்மை நமக்குள்ளாக ஆட்டோமேட்டிக்காகவே வந்து 2ல் ஏதாவது ஒன்று தான். ஆனால் இப்போவும் நான் சொல்கிறேன், கடவுள் நம்மளை உயர்த்தணும்னு நினச்சா தயவுசெய்து கடவுளை நீங்கள் உயர்த்த பாருங்கள். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கடவுளை நீங்கள் உயர்த்திங்களோ அப்பொழுதெல்லாம் கடவுளால் நீங்களும் உயர்த்தப்படுகிறீர்கள். இது ரொம்ப சிம்பிளான வழி, இது ரொம்ப சிம்பிளான அர்த்தம். நான் என்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறேன்னா நான் என்னுடைய அழைப்புக்கு தகுந்த மாதிரி நான் நடக்கிறேன்னான்னு பாருங்கள். ஆனால் அங்கே சொல்லக்கூடியது இன்னொரு வார்த்தை என்ன தெரியுங்களா? அந்த அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு உண்டான நடக்கைக்கு உண்டான இன்னொரு காரியம் அங்கே சொல்லப்படுது. அடுத்த வார்த்தை படிங்க, 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 12வது வசனம். நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயையுள்ள சித்தம் முழுவதையும், தம்முடைய தயையுள்ள சித்தம் முழுவதையும் விசுவாசத்தின் கிரியையும் பலமாய் உங்களிடத்தில் நிறைவேற்றவும் வேண்டுமென்று எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். நல்லா புரியுது. விசுவாசத்தினுடைய கிரியைகளை எதனா பண்ண காட்டப்படக்கூடியதான ஒரு காரியம். விசுவாசத்தினுடைய
கிரியைகள். அடுத்து அங்கே சொல்கிறாரு, நம்முடைய தேவன் உங்களிடத்தில் நிறைவேற்றுவாராக. நம்முடைய தேவன் உங்களிடத்தில் நிறைவேற்றுவாராக. அழைப்புக்கு ஏற்ற விதமாய் நாம் நடக்கக்கூடியதான நம்முடைய வாழ்க்கையின் செயலாகிய விசுவாசத்தினுடைய கிரியைகளை நிச்சயமாக நம்மளால் நம்முடைய பலத்தினால் செய்யவே முடியாது. நம்முடைய பலத்தினால் செய்யவே முடியாது. அப்போ சொல்கிறார், நம்முடைய தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தை முழுவதையும் உங்களில் நிறைவேற்றுவாராக. அப்படின்னா பிலிப்பியில் சொன்னது, கடவுள் உங்களுக்குள்ளாக ஒன்று தொடங்கி வச்சார் பார்த்தியா, கடவுள் உங்கள் ரட்சித்து தரும்பொழுது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் தொடக்கத்தை உங்களில் தொடங்கி வைத்தார் பார்த்தியா, அந்த ரட்சிக்கப்பட்டதான் ரட்சிப்பின் வாழ்க்கையினுடைய ஆரம்பத்தை அவர் தொடங்கி வைத்தார் இல்லையா, அதை முடிப்பதற்கு அவர் பலமுள்ளவராய் இருக்கிறார். அதை நிறைவேறி முடிப்பதற்கு அவர் சக்தியுள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பலத்தை நாம் தேடும் பொழுது தான் நாம் அவர்கள் அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு ஏற்றபடி பாத்திரவான்களாக நாம் என்ன பண்ண முடியும், நடக்க முடியும். நம்முடைய சுய பலத்தினால் நம்மளால் எதையுமே என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் ஒரு உண்மை கிறிஸ்தவனாய் வாழ்ற பொழுது என்னுடைய சரீர பிரகாரமாக எடுக்கக்கூடியதான முயற்சி எல்லாவற்றையும் நான் தோல்வி தான் பார்க்க முடியும். உதாரணம் சொல்கிறேன், 2 வாரம் ஆர்வமாக ஆலயத்துக்கு வருவோம், 3வது வாரம் காற்று போல் பல்லு போல் சுருக்கி வீட்டில் படுத்துக்கிட்டு இருப்போம். காரணம், இன்னும் என் சொந்த முயற்சியில் நான் பலனை வச்சு நான் போராடிட்டு இருக்கிறேன். திரும்பவும் நான் சொல்லிட்டேன், கடவுள் என்னை ஆசீர்வதிக்கணும், கடவுள் என்னை உயர்த்தணும்னு சொல்லி ஆலயத்திற்கு வரேன். என் வாழ்க்கையில் இன்னும் போராட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன்னா அது 2 வாரம் 3 வாரம் ஆர்வம், மீதியெல்லாம் சோர்ந்து போய் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்கிறேன். காரணம், என் எண்ணம், என்னுடைய அழைப்பை குறித்தான காரியம் அல்லது கடவுளை குறித்தான விருப்பம் எதையுமே எனக்கு தெரியவே இல்லை. காரணம் என்ன, நான் பலமுள்ளவனாக நினச்சி எனக்கு நான் போராடிட்டு இருக்கிறேன். என்னுடைய செயல்கள், வெளிப்புறமான செயல்கள் ஒருவேளை கடவுளுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நான் ஆலயத்திற்கு வருவதையோ கொடுப்பதையோ ஜெபிப்பதையோ என்ன பண்ணிட்டுக்கிறேன், காட்டிட்டு இருக்கிறேன். ஆனால் உள்ளான வாழ்க்கையின் வளர்ச்சியை கடவுள் பார்க்கிறாரு, உள்ளான இருதயத்தினுடைய விருப்பத்தை கடவுள் பார்க்கிறாரு. அது மற்றவர்களுக்காக, அது கடவுளுக்காகன்னு சொல்லி எப்போ இருக்குதோ அப்போ தான் அது சரியானது. என்ன பண்ணுறது நமக்கு வருவதே இல்லை. சொல்ல வருது புரியுதுங்களா இல்லைங்களா? பவுலியா இன்னையும் நம்ம நினச்சி பார்த்துட்டு இருக்கோன்னா அவர் எப்பொழுதும் என்றைக்கும் தனக்காக அவர் ஒரே ஒரு முறை சொல்கிறார், என்னை உயர்த்தக்கூடாதபடிக்கு ஒரு முள்ளு எனக்கு ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது, அதை நீக்கணும்னு கடவுள்கிட்ட ஜெபிச்சேன். ஒரே வார்த்தை சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் அது பலனாய். அதோடு சரி, அன்றைக்கி வாயை மூடினவன் தான், கடவுளை எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அன்றைக்கி நான் ஜெபம் பண்ணதே இல்லை. ஏன்னா பவுலுக்கு தெரியும், என்ன தெரியும், நிலையில்லாத இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக நான் கடவுள்கிட்ட போகிறத விட நிலையான பொருளாக ஆவிக்குரிய வாழ்க்கை நித்தியத்திற்காக நான் கடவுள்கிட்ட போகிறது பெஸ்ட். அது வேலையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், செல்வமாக நம்ம தேடக்கூடிய பணமாக இருக்கட்டும், அல்லது நம்ம சேர்த்து வச்ச பொருளாக இருக்கட்டும், அல்லது நம்ம வேண்டி விரும்பி ஓடிட்டு இருக்கக்கூடியதான புகழாக இருக்கட்டும், எல்லாமே அழிஞ்சு போகிறது, எல்லாமே நிலையில்லாது. இதுக்கு தான் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம், இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து உழுந்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வின் நிலைமையை நமக்கு தெரியும். நான் எந்த ஸ்டாண்டர்டில் இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் அடுத்தவங்க உங்களை குறித்து பேசவே வேணாம். உங்கள் மனசாட்சி சொல்லும் எந்த அளவுக்கு கடவுளுடைய கருத்தை முக்கியத்துவம் கொடுக்குறீங்க, எந்த அளவிற்கு நீங்கள் கடவுளை மதிக்கிறீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிற வார்த்தையில் இருக்கா செயலில் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். என்னைக்காவது ஒரு நாளாவது நீங்கள் முட்டி போட்டு அல்லது உங்களுடைய ஜபத்தில் என்னைக்காவது, ஆண்டவரை இந்த அளவுக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் பின்வாங்கி போயிருக்கிறேன், இந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இன்னும் என்ன பண்ண வளர்ச்சியை பார்க்காம இருக்கிறேன், என்னுடைய ஆத்ம வளர்ச்சியை நான் குறித்த அக்கறை இல்லாதவனாக இருக்கிறேன், பூமியில் வாழக்கூடியதான வாழ்க்கையை குறித்து நான் சிந்திக்கிற அளவுக்கு கூட இன்னும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நான் சிந்திக்கிறதே கிடையாது. தயவுசெய்து அதில் நீங்கள் என்னை பலப்படுத்துங்க, அதில் வளர்ந்துடும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? எப்போ பார்த்தாலும் நம்மளையே மையப்படுத்து, தேவைகளையே மையப்படுத்துறது, குறைவுகளே மையப்படுத்துறது. ஆனால் இல்லை, உள்ள நமக்குள்ளாக இருக்கக்கூடியதான குறை, ஆவிக்குரிய வாழ்க்கையின் குறைவுகள் நம்ம ஏன் பார்க்காம இருக்கிறோம்? அப்போ நமக்கு எது முக்கியம் நம்ம நினைக்கிறோமோ அதை தான் அதிகமாக ஜபத்தில் நாம் வைப்போம். எது எனக்கு ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேனோ அதை தான் நான் அதிகமாக ஜபத்தில் நான் வைப்பேன். இந்த உலக வாழ்க்கை, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எனக்கு முக்கியம்னு சொல்லி நான் நினச்சேன் அப்படின்னா இதை தான் நான் ஜபத்தில் வச்சு நான் பேசிக்கிட்டு இருப்பேன், இதை தான் நான் ஜபத்தில் வச்சு நான் ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஐயோ இந்த வாழ்க்கை கிடையாது, நித்தியமான ஒரு வாழ்க்கை, நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்குது, அதற்கு நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அதை நான் விட்டு விடக்கூடாது, அதை நான் என்ன பண்ணிடக்கூடாது,
குறை உள்ளவனாக நான் மாறிடக்கூடாது, அதில் நான் ஆர்வம் உள்ளவனாக இருந்து அதை நான் தேடுவேன். நம்ம எண்ணம், நம்முடைய புத்தி, நம்முடைய அறிவு எல்லாமே எதை சார்ந்ததாக இருந்ததுன்னா நம்ம யோசிக்கிறது ஜபிக்கிறது இதுக்குள்ளான தான் இருக்கும். தயவுசெய்து திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், ஜபிப்பதை நான் வேண்டான்னு சொல்ல, ஆனால் ஜபிப்பதில் முக்கியத்துவம் கொடுப்பதில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நான் பேசுகிறது எல்லாமே ஜபிப்பதில் நாம் எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம் என்பதை நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அதற்காக இதெல்லாம் ஜெபம் பண்ண தேவையில் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் முக்கியத்துவம் என்பது அதை காட்டிலும் மேலான ஒன்று இருக்குது. அழிந்து போகக்கூடியதான விஷயத்திற்கு கொடுக்கக்கூடியதான முக்கியத்துவமோ, அழிந்து போகக்கூடியதான விஷயத்திற்கு கொடுக்கக்கூடியதான கவனமோ இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இன்னும் நான் கொடுக்கலையே. என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து, ஒரு நாள் சண்டே வரலன்னா உட்காந்து அந்த நேரம் உட்காந்து கவலைப்பட்டுருக்கிறீங்களா? அன்றைக்கி என்னைக்காவது ஒரு நாள் உட்காந்து இன்றைக்கி வருத்தப்பட்டிருக்கலாம், ஐயோ இன்றைக்கி சபை கூடுகையை நான் விட்டுட்டேன், ஐயோ இன்றைக்கி கடவுளுடைய வார்த்தையை நான் விட்டுட்டேன், ஐயோ இன்றைக்கி நான் சபையில் போய் ஒருவருக்காக ஒரு ஜபிக்கக்கூடிய ஜபத்தை நான் இழந்துட்டேன், இன்றைக்கி நான் சபையில் இருக்கக்கூடியதான சகோதரர்களை நான் ஆறுதல் படுத்த, தேர்தல் படுத்த, உற்சாகப்படுத்த கொடுக்கப்பட்டதான நேரத்தை நான் இழந்துட்டேனே. அப்படி இன்றைக்காவது ஒரு நாள், இந்த வாரம் போகலன்னா அடுத்த வாரம் போய்க்கலாம், இந்த வாரம் பார்க்கலன்னா அடுத்த வாரம் போய்க்கிறான், இந்த அலட்சியம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறதான எண்ணம் நமக்குள்ளாக இல்லை அப்படின்னா நம்முடைய ஜபம் வீண். அவ்வளோதான். அர்த்தமில்லாத, அக்கறையற்றதான, கவனத்தில் கொள்ளாத எந்த ஒரு வார்த்தையும் வீண் தானே. அட உங்ககிட்ட நான் ஒரு லிஸ்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கைகளை எது முக்கியமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அதான் நீங்கள் கொண்டு வருவீங்க. ஓகேவா? ஆனஸ்ட்லியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். கடவுள் ஒருவேளை உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து, எப்பா நீ விரும்புகிற 3 எது, நான் இப்போ செய்ய தயாராக இருக்கிறேன், 3 காரியங்களை நீ எனக்கு சொன்னீன்னா நான் செய்ய தயாராக இருக்கிறேன் அப்படின்னா எதை நீங்கள் கேட்பீங்க? ஆனஸ்ட்லியாக சொன்னால், நேர்மையாக சொன்னால், ஆண்டவரே நான் பாருங்க இப்படி இருக்கிறேன், தயவு செஞ்சு எனக்கு வியாதியாக இருக்கிறோம், சுகத்தை கேட்போம். பணம் இல்லாதவங்க பணத்தை கேட்போம், வேலை இல்லாதவங்க வேலையை கேட்போம். முதல்ல அதுதான் போகும். யாராவது ஒருத்தர், ஆண்டவரே இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையானாலும் சபை கூடுகை நான் விட்டு விடக்கூடாது, நான் சர்ச்சுக்கு ரெகுலராக போகணும், அது ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்றைக்கு யாராவது ஒருத்தர் எனக்கு 3, 2வது ஆண்டவரே எனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் என்னை விட கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தர் நான் சர்ச்சில் பார்த்தேன்னா நான் அவங்களுக்காக உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்க வேண்டியதான அந்த கிருபை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. கேட்போமா? நினச்சி கூட பார்க்க மாட்டோம். எப்படா ஆண்டவர் இந்த 3 காரியம் நினச்சா அடுத்தவங்களுக்கு எது கிடைக்கக்கூடாத அளவுக்கு நாம் கேட்கணுமோ அதை நாம் கேட்போம் இந்த உலகத்தில். ஸோ இதுதான், அதை சொல்ல, அது அர்த்தமற்றது. அழிந்து போகக்கூடியதான காரியத்தை நம்ம முன்னிலைப்படுத்தோம்னா அது அர்த்தமற்ற ஜபம். அது ஜபத்திற்கு நம்ம கொடுக்கக்கூடியதான முக்கியத்துவமே அல்ல, ஜபத்திற்கோட முக்கியத்துவமே அல்ல. இப்போ ஒரு லிஸ்ட்டில் நான் ஏதாவது ஒரு காரியத்தை எழுதி உங்களுக்கு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 காரியங்கள் நான் எழுதி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா முதல்ல அந்த 10 காரியங்களை படிக்கும்பொழுது எதையால் என்ன மனசில் உங்களுக்கு வரும்? அட நான் சொல்கிறேனே, பணம் 1000 ரூபாய், அடுத்து நல்ல ஒரு சீலை அல்லது நல்லது ஒரு பேண்ட் ஷர்ட்டை 1500 ரூபாய், அப்படி பட்டியல் போட்டு நமக்கு என்னங்க ஒரு 10 காரியங்களை இப்போ உங்கள்கிட்ட ஒவ்வொன்று எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா முதல்ல எதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க? எது உனக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்கோ அதை 3 காரியத்தை நான் இப்போ 4 காரியத்தை என்ன பண்ணுவோம், டிக் பண்ணுவோம். அந்த 10ல் நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், அப்புறமேட்டு பார்த்துக்கலாம்னு ஒதுக்கி வச்சுருவோம். அப்படி தானே? ஆனால் நான் இப்படி நான் போய் ஓகே இது இந்த உதாரணம் உங்களுக்கு புரியல, இப்படி நான் சொல்கிறேனே, வீட்டம்மா சொல்கிறாங்க, எப்பா இதெல்லாம் தேவையாக இருக்குது, தயவு செய்து இதை வாங்கிட்டு வான்றாங்க. ஐயா என்ன பதில் சொல்லுவார்? எல்லாத்தையும் என்னால் வாங்கிட்டு வர, இப்போ என்ன உனக்கு தேவை, எது எமர்ஜென்சி அதை சொல்லு, அதை வாங்கிட்டு வரேன், மீதியெல்லாம் பின்னாடி நாம் பார்த்துக்கலாம். புரியுதாப்பா நான் சொல்கிறது? எல்லாம் எனக்கு தேவை தான், ஆனால் எப்போ எனக்கு எது அதிமுக்கியமோ அதை மாத்திரம் நீ முதல்ல சொல்லு, பின்னாடி இருக்க தேவை தான் என்ன பண்ணலாம், பொறுமையாக நாம் பார்த்துக்கலாம். அப்படி தான் இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது நமக்கு அதிமுக்கியம். அதனுடைய வளர்ச்சி அல்லது அந்த வாழ்க்கையினுடைய கண்ணோட்டம் அல்லது அந்த வாழ்க்கை குறித்தான அக்கறை என்பது நமக்கு ரொம்ப முக்கியம். ஆனால் அந்த உலகத்தினுடைய தேவைகள் என்பது எப்போ வேணாலும் கிடைக்கும், எப்போ வேணாலும் கடவுள் தருவார். ஆனால் அதை நாம் அக்கறை இல்லாமல் இதை நாம் முன்னாடி கொண்டு போய் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது அர்த்தமற்றதான ஜெபமாக இருக்கிறது. அப்போ நான் கடவுளை மதிக்கிறேன், என் ஜெபத்தை நான் மதிக்கிறேன் அப்படின்னா எது எனக்கு தேவையோ அதை நாம், அப்போ எனக்கு என்ன தேவை, ஆண்டவரை என்னை பலப்படுத்து, ஆண்டவர் என்ன பலப்படுத்துங்க. இது என்னால் முடியாது, இந்த உலகத்தில் நான் வாழ்கிற வரையிலும்
அல்லது இந்த உலகத்தில் நான் இருக்கிற வரையிலும் இந்த தேவைகளுக்குள்ளாக என் மனசு போகுது, அல்லது இந்த குறைவுகளுக்குள்ளாக என் மனசு போகுது, என் ஆவிக்குரிய வாழ்க்கையின் நிலைமையை நான் நினச்சி பார்க்க எனக்கு என்ன பண்ணுற உணர்வு எனக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது. இது என்னுடைய பலத்தினால் முடியாது, இது என்னுடைய பலத்தினால் முடியாது. தயவுசெய்து உங்களுடைய பலன் எனக்கு அது உதவியாக இருக்கட்டும் தான ஜபம் அர்த்தமுள்ளதான ஜபம். ஏன்னா நிலையற்றதான பொருளின் மீது அல்ல, நிலையான வாழ்க்கையின் மீது நாம் அக்கறையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். அப்படி நிலையற்றதான பொருளின் மீது அல்ல, நிலையான ஆவிக்குரிய வாழ்க்கையின் மீது நான் அக்கறையுள்ளவனாக இருக்கிறேன். அதுதான் என் எண்ணத்தில் இருக்குது, அதுதான் என்னுடைய மனதில் இருக்குது, அதற்கு தான் நான் முக்கியத்துவம் நான் கொடுக்குறேன்னு சொன்னால் தயவுசெய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. ஒரு வாரம் கூட நம்ம சர்ச்சை மிஸ் பண்ணவே மாட்டோம். ஒரு வாரம் கூட என்ன பண்ண மாட்டோம் சர்ச்சை. அது போனால் போகட்டும், அது இருந்தால் இருக்கட்டும். இப்போ இது இல்லையா, அடுத்ததை கொடுக்க கடவுளால் முடியும். ஆனால் இந்த ஒரு வாரத்தினுடைய கூடுகையை, இந்த சந்தர்ப்பத்தை அடுத்த வாரம் தான் நான் என்ன பண்ண முடியும், நான் வாங்கிக்க முடியும். அதான் முன்னே நான் சொன்னேன், உங்களுக்கு உயர்வு, உங்களுக்கு கனம், உங்களுக்கு மதிப்பு, உங்களுக்கு புகழ் கடவுளை தேடுங்க, கடவுளை மதியுங்க, கடவுளுடைய காரியத்தை முக்கியத்துவம் கொடுங்க. நீங்கள் தேடி ஓடுற உயர்வான வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு தருவார். ஆனால் அது பின்னாடி போயிட்டு கடவுளை தேடினீங்க, அது பின்னாடி போயிட்டு கடவுளை 2வது இடத்துல வச்சிங்க, அதை தேடி போயிட்டு கடவுளை பின்னாடி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினைப்பது நடக்காது. உங்கள் போராட்டத்தில் நீங்கள் போராடுவீங்க. வாழ்க்கையின் கடைசி வரையிலும் உங்களுக்காகவே நீங்கள் போராடிட்டு இருப்பீங்களே தவிர அதில் எதையும் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடும், அந்த வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லாமல் போயிடும். அதான் பவுல் இங்கே கற்றுக் கொடுக்க, அந்த மக்களுக்கு கற்றுக் கொடுக்க, அந்த ஜபத்தில் முன்னுரிமை கொடுக்கக்கூடியதான விஷயங்கள். 1, நாம் அழைக்கப்பட்டதான அழைப்புக்கு பாத்திரவான்களாய் ஒரு மனம், ஒற்றுமை, பொறுமை, சகிப்புத்தன்மை, ஒருவருடைய அன்பு காட்டுவது, ஒருவருடைய குறைகளை ஒருவர் தாங்குவது. ஸோ இந்த காரியம் இது விசுவாசத்தினுடைய கிரியைகள். அந்த கிரியைகள் நடப்பிக்கக்கூடியதான பலத்தை தருவது கடவுள். எதற்காக ஜெபிக்கணும்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் போராட்டங்களுக்காக, ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கணும். அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் எதற்கு? அந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? எதற்காக நான் இப்படி ஜெபிக்கணும்? இப்படிப்பட்ட ஜெபத்தினுடைய நோக்கம் என்ன? 11வது வசனம். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும். 2 விஷயம். 1, கர்த்தருடைய நாமம் உங்களிடத்திலும் நாம் அவரிடத்திலும் மகிமை அடைவோம். 2 விஷயங்கள் இருக்கு. 1 மாத்திரம் இல்லை, அவருடைய நாமத்தை எல்லாம் எப்பொழுதெல்லாம் நாம் உயர்த்துகிறோமோ, அவருடைய நாமத்தை குறித்து எப்பொழுதெல்லாம் அக்கறை எடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமம் உங்களிடத்திலும், அவர் உங்களிடத்திலும், நாம் அவரிடத்திலும் மகிமை அடைவோமாக. எதற்காக நான் ஜெபிக்கணும்? எதற்காக நான் இப்படி யோசிக்கணும்? எதற்காக இப்படி நான் நடக்கணும்? இந்த உலகத்தில் இருக்கிறவன் உன்னை மதிக்கிறானோ மதிக்கலையோ, அல்ல உன்னை குறித்து யோசிக்கிறானோ இல்லையோ, ஆனால் கடவுள் உன்னை குறித்து யோசிக்கிறார். காரணம், உன்னிடத்திலிருந்து அவருடைய நாமம் என்ன பண்ணப்படுது? மகிமைப்படுகிறது. அவரும் உன்னில் மகிமைப்படுகிறார், நீயும் அவரில் மகிமைப்படு. அதான் வசனம் நாங்கள் சொல்லுது, இந்த பூமியில் ஒருத்தன் என்னை மகிமைப்படுத்தினா பரலோகத்தில் இருக்கக்கூடியதை நான் பிதாவின் முன்பாக அவரை நான் மகிமைப்படுத்த. இந்த பூமியில் ஒருவன் என்னை மறுதளித்தால் பிதாவுக்கு முன்பாக நானும் அவனை மறுதளிப்பேன். முடிஞ்சு போச்சு. நான் முன்னே சொன்னேன், கடவுளை மதிக்கிறீங்கன்னு அப்படின்னா உங்கள் செயல் எதை காட்டுகிறது? நீங்கள் கடவுளை மதிக்கலைன்னா அவர் அங்கே உங்களை உயர்த்த மாட்டார், அவர் அங்கே உங்களை பெருமையாக பேச மாட்டார். சொல்ல ஒரு புரியுது, கடவுளை எப்படி மதிக்கின்றது என்ன கடவுள் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒருவேளை இந்த உலகத்தினுடைய காரியத்திற்கு நாம் அக்கறையுள்ளவர்களாய், இந்த உலகத்தினுடைய காரியத்தை நம்ம முன்னிலைப்படுத்தி நம்ம கடவுளை தேடுறவங்களாக இருந்தால் தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். அதற்காகவே நம்ம ஜபத்தில் அதிக நேரத்தை நம்ம செலவிட்டோம் அப்படின்னா தப்பு செய்கிறோன்னு சொல்லி அர்த்தம். சோதனையாக கடக்கட்டும், சோதனை தாங்கக்கூடியதான பலனை யார் தருவா? என்ன தான் நான் போராடினாலும் கடைசி எண்டு சோர்வு தான். என்ன தான் என்னோடய சுய முயற்சியில் போனாலும் கடைசி முயற்சின்னா விரக்தி தான். நான் என்ன தான் என்னுடைய பலனால் நான் போராடினாலும் கடைசி முயற்சி என்பது அது குறைவு தான். அப்போ நான் ஏன் என்னுடைய முயற்சியில் நான் போராடணும்? கடவுளுடைய பலத்தில் நான் போராடுறேன். நான் கேட்குறேன், ஆண்டவரை நான் பலப்படுத்துங்க. நான் எதற்கெல்லாம் முக்கியம் கொடுக்க வேண்டியதான எண்ணத்தை நீங்கள் எனக்குள்ளாக கொடுங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லிடலாம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் விதைக்கிற நோமா 4 விதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எத்தனை விதை? 4 இடங்களில் விழுந்தான விதை. 1 வழியருக விழுந்தது, இன்னொன்று
பாறையில் விழுந்தது, இன்னொன்று முள் செடி உள்ளதான இடம், இன்னொன்று நல்ல நிலத்தில் விழுந்தது. பாறையில் விழுந்தது வளர்ந்துச்சு, ஆனால் வெயில் ஏறின உடனே உபத்திரமும் போராட்டங்களும் கஷ்டங்களும் வந்தவுடனே வளர முடியாமல் தடுமாறிட்டு இருக்குது. இன்னொன்று முள்ளில் விழுந்தது தான், ஆனால் வளர்ந்து வருது இல்லைன்னு சொல்ல, ஆனால் வளரும் பொழுது உலக கவலை, மயக்கம், ஐஸ்வர்யம், ஸோ பணம் எல்லாம் ரிலேட்டடாக வரும் பொழுது அதை வளர்ந்து விடாதபடி அது சூழலின் அதையும் தடுத்துருது. ஆனால் நல்ல நிலத்தில் விழுந்த விதையோ அது நன்மையும் உண்மையுமான இருதயத்தில் பொறுமையோடு இருந்து அது பாதுகாக்கப்பட்டு அது என்ன பண்ணுது, வளர்ந்து வந்து 100, 60, 30 என்ன பண்ணிச்சாரு, பலனை கொடுத்துச்சு. நான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதான ஒரே விஷயம் இந்த செய்தியில், உங்கள் ஜெபம் எப்படிப்பட்டது? இதுவரையில் நீங்கள் அர்த்தமுள்ளதான ஜெபம் அல்லது என்ன சொல்கிறது பிரயோஜனமுள்ளதான ஜெபத்தில் நம்முடைய நேரத்தை நம்ம செலவிட்டிருக்கிறோமா, இல்லை தேவையில்லாத காரியத்தை முன்னிறுத்தி தேவையுள்ள காரியத்தை நம்ம பின்னாடி கொண்டு போய் நிறுத்தி வீணான ஜெபத்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோமா? உங்களுடைய ஜெபங்களில் இதுவரைக்கும் எதற்கு முன்னுரிமை கொடுத்து வந்தீங்க? இனிமேல் எதற்கு நீங்கள் முன்னுரிமை கொடுக்க போகிறீர்கள்? கண்களை மூடுவோம், யோசிப்போம்.